ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் சோல்மேட்டோட கன்ஃபெஷன் என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, உங்கள் சோல்மேட் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிரான்ஸ்பரன்சி, வெயிட், ஃபெய்த், ஸ்ட்ரைவ், and opening up. ஓகே, உங்கள் பர்சனோட உங்கள் ஸ்பெஷல் பர்சன் உங்களோட சோல்மேட் அவங்களோட கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ரீடிங்கில். ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோன்னா டிரான்ஸ்பரன்சி வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு வந்து சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு வெளிப்படையாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. டிரான்ஸ்பரன்சின்னா ரொம்ப வெளிப்படையாக எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த கார்டு மூலிமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இனிமேல் வந்து உங்ககிட்ட எந்த ரகசியமும் வச்சிருக்க மாட்டேன், எதையும் மறைக்க மாட்டேன். என்னோட உணர்ச்சிகள், என்னோட பிளான்ஸ், என்னோட ஸ்ட்ரகிள்ஸ், என்னோட கஷ்டங்கள், என்னோட நஷ்டங்கள், என் ஆசை, அன்பு எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடுவேன். எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணிப்பேன். நீ தான் எனக்கான சேஃப் பிளேஸ். நான் உங்ககிட்ட ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இனிமேல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கார்டு பார்த்தோம் அப்படின்னா வெயிட். இந்த கார்டு மூலிமா உங்கள் பர்சன் கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சில விஷயங்கள் வந்து டைம் எடுத்துக்குது. ஓகேவா, நான் வந்து உன்னை விட்டு பிரியணும் அப்படின்லாம் நினைக்கல, உன்னை விட்டு பிரியலை. நீ ஆனால் வெயிட் பண்ணணும் எனக்காக. நான் உன்னோட லைஃபுக்கு சரியான டைமில் வந்து உன் லைஃப்பில் நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்மளோட ஃப்யூச்சர் ஷுவராக இருக்குது. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வாழ்வோம். நம்ம ரெண்டு பேரும் தான் ஃப்யூச்சரில் ஒன்றா இருப்போம். ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே என்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிவிடுவேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு நான் வந்து என்னை தகுதியான ஆளாக மாற்றிக்கணும். ஸோ அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து நம்ம ரெண்டு பேருக்குமான ஃப்யூச்சர் கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கு நான் என்னை தகுதிப்படுத்திக்கணும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து மூணாவது கார்டு என்னன்னு பார்த்தோன்னா ஃபெய்த். இந்த கார்டு மூலிமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரையுமே இணைக்கிறது வந்து நம்மளோட நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருமே மீன் டு பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, யூனிவர்ஸ் வந்து நம்மளை பிரிக்காது அப்படின்ற நம்பிக்கை வந்து உங்கள் பர்சனுக்கு ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் கண்டிப்பாக நம்மளை சேர்த்து வைக்கும். அந்த நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, I wish that we are destined to be together and have faith on God that they will find the way for us. அப்படி கடவுள் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு வழியை சொல்லுவார், கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. ஒரு வழி நமக்கு தெரியும். கடவுள் கண்டிப்பாக நமக்கு வழி காட்டுவார். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்திருப்போம். அந்த நம்பிக்கையோட இரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைவ். இந்த கார்டு மூலியமாக உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து நம்ம ஃப்யூச்சருக்காக நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் அதுக்காக நான் ஃபைட் பண்ணுவேன். நீ வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் வந்து என்னோட ஸ்டேட்டஸை வந்து வளர்த்துப்பேன். அதுதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நீ வந்து என்னை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸில் நான் போய் இருக்கணும். அதுக்கான முயற்சியில் தான் நான் இப்போ இறங்கிட்டுருக்கேன். ஸோ நான் முயற்சி பண்ணுறது, நான் ட்ரை பண்ணுறது எல்லாமே நம்ம ஃப்யூச்சருக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஃபைனலாக பார்த்தோன்னா ஓப்பனிங் அப். இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் எல்லாத்தையுமே உங்ககிட்ட மனசை திறந்து பேசுவேன்னு சொல்கிறாங்க. எனக்குள்ளே இருந்த பயம், டவுட்ஸ், இன்செக்யூரிட்டிஸ் இது எல்லாமே வந்து நீ தான் க்யூர் பண்ணணும். நான் இனிமேல் உங்ககிட்ட ரொம்ப ஓப்பனாக என்னோட அன்பையும் காதலையும் உணர்ச்சிகளையும் உங்ககிட்ட வெளிப்படுத்துவேன். நான் உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணுவேன். இதுக்கப்புறம் எனக்குள்ளே எந்த பயம், டவுட்ஸ், இன்செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது எல்லாத்தையும் நீ தான் க்யூர் பண்ணணும். எதையுமே நான் உங்ககிட்ட மறைக்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் கொடுக்குற கன்ஃபெஷன் டிரான்ஸ்பரன்சி, எல்லாத்தையும் உங்ககிட்ட வெளிப்படையாக பேசுவேன். இனிமேல் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காக கொஞ்சம் காத்திரு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்க கூட தான் நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஒன்றா வாழ்வோம். அது நம்ம ரெண்டு பேருக்கும் எது தேவையோ அதெல்லாம் நான் சரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெய்த், நம்பிக்கையோடு இரு. இந்த யூனிவர்ஸும் கடவுளும் நம்மளை சேர்த்து வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கு என்ன தேவையோ அதுக்கான முயற்சியில் தான் இறங்கிட்டுருக்கேன். நீ என்னை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். அதுதான் என்னோடய கோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான முயற்சியில் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க.
ஓப்பனிங் அப். கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நான் மனசை திறந்து பேசுவேன். இனிமேல் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன். எந்த இன்செக்யூரிட்டி ஃபீலும் இருக்காது, எந்த சந்தேகமும் எனக்கு வராது. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த 5 கார்டு மூலயமா. ஸோ ஓவரால் உங்கள் சோல்மேட் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து உன்னை உண்மையாக நேசிக்கிறேன், நான் உங்ககிட்ட எந்த ரகசியமும் வைக்க மாட்டேன், எதையுமே மறைக்க மாட்டேன், எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இன்னும் கொஞ்சம் டைம் எனக்கு வேணும், கொஞ்சம் காத்துரு. ஆனால் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து கன்ஃபார்ம். நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து வாழ போகிறோம். அது வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ தான் என் லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற ஆள். நான் சீக்கிரமாகவே என் மனசை முழுசாக உங்ககிட்ட திறந்து உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபெஷன். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இதில் எந்த மெசேஜ் உங்களுக்கு ரீசனேட் ஆகுது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் பர்சனல் ரீடிங்காக. பர்சனல் ரீடிங், பெய்டு ரீடிங், ஃப்ரீ ரீடிங் இல்லை. ஓகேவா, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.